உன் காலத்திற்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அப்போ நீங்க பிரசங்கியின் புஸ்தகத்தை முழுவதுமாக நீங்கள் வாசிக்கும் போது வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அப்படின்னா ஒரு குழந்தைய வந்து இன்னைக்கு நம்ம ஒரு குழந்தை, இந்த குழந்தை வந்து டாய் ஷாப்புக்கு கூட்டிட்டு போவோம். அந்த குழந்தைய வந்து கார் ஷோரூமுக்கு கூட்டிட்டு போக மாட்டோம். அவனுக்கு வந்து ஒரு விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுக்கறதுக்காக நம்ம வந்து அந்த டாய் கடைக்கு தான் கூட்டிட்டு போய், அப்பா கார் வாங்கிக்கிறியா, அந்த கார்ல வேணும்னா இருக்கிற லோகோ வந்து வேணா ஒரிஜினல் லோகோ வந்து சிம்பிள் அதுல இருக்கலாம். ஆனா அந்த பையனை நம்பி 10 லட்சம் ரூபாய் காரோ 20 லட்சம் ரூபாய் காரோ நம்ம வாங்கி கொடுக்க போறது இல்ல. அவன் கையில 100 ரூபாய் பொருள் தான் வாங்கி கொடுக்கும். ஏன் அப்படின்னா அந்த காலத்துல அந்த வயசுல அவனால அந்த காரை மட்டும் தான் மெயின்டைன் பண்ண முடியும். அவன் வந்து காஸ்ட்லியான காரை இல்லைன்னா நம்ம ரோட்ல ஓட்டுகிற காரை வந்து அவனுக்கு வாங்கி கொடுக்கறதுல அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படி ஒருவேளை காலத்துக்கு முன்பாக அவனுக்கு கையில அந்த பொருள் கிடைச்சிச்சுன்னா அந்த பொருள் அவன் நல்லா வச்சு யூஸ் பண்ணவே முடியாது. அதே பொருள் வந்து அவனுக்கு நன்மையா இல்ல ஆபத்தா முடிஞ்சிடும். அப்போ இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, உன்னுடைய காலத்துக்கு முன்னாடி நீ அவசரப்படாத அப்படின்னு தான் ஆண்டவர் வந்து இன்னைக்கு எனக்கு கொடுத்த வார்த்தை. கவனிங்க, எல்லாத்துக்குமே ஆண்டவர் வந்து ஒரு காலத்தை கத்தர் வச்சிருக்கிறாரு. படிக்கிறதுக்கு ஒரு காலம் ஆண்டவர் வச்சிருக்காரு, வேலைக்கு போறதுக்கு ஒரு காலம் வச்சிருக்காரு, கல்யாணம் பண்றதுக்குன்னு ஒரு காலத்தை கத்தர் வச்சிருக்காரு, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நேசிக்கிறதுக்குன்னு ஒரு காலத்தை வச்சிருக்காரு, அதுக்கப்புறம் குழந்தைகளை பெற்றெடுக்கிறதுக்குன்னு ஒரு காலத்தை கத்தர் வச்சிருக்காரு, அதற்கு அப்புறம் சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு காலத்தை வச்சிருக்காரு. இப்படியே ஒவ்வொரு மனுஷனுக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த காலம் வந்து அது கரெக்டா அந்தந்த காலத்துல அந்தந்த காரியம். அதான் வேதம் சொல்லுது, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராது இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ உங்களுக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்காரு. அது வந்து கர்த்தரால சில நேரத்தில் காலதாமதமாகலாம், லேட் ஆகலாம். கர்த்தர் காத்திருக்க சொல்லலாம், நீ இப்படி காத்துரு நான் உனக்கு தருவேன். சிலர் வேலைக்காக காத்திருப்பாங்க, சிலர் படிப்புக்காக காத்திருப்பாங்க, சிலர் வந்து வசதிக்காக காத்திருப்பாங்க, சிலர் கல்யாணத்துக்காக காத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஆண்டவரே உங்களுக்கு சில காரியங்களை வந்து காத்திருக்க பண்றது வேற. அது நான் நம்புறேன். நீங்க காத்திருக்கிற காரியம் உங்களுக்கு விரும்பினதை விட கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து தங்கள் செட்டைகளை அடைத்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் நடந்து அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க, அவங்க ஓடினாலும் அவங்க இளைப்படைய மாட்டாங்க. அப்போ காத்திருக்கிற தேவனே ஒரு பிள்ளைய காத்திருக்கிற வைக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு கர்த்தர் பெஸ்டா தான் செய்வார். அது கர்த்தர் காத்திருக்க வைக்கிறது ஒண்ணு இருக்குது. ஆனா ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையில, ஒரு வாலிப தங்கச்சி, ஒரு வாலிப தம்பி, நீங்க எதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா, உங்க காலத்துக்கு முன்னாடி நீங்க சில காரியத்துல அவசரப்பட்டுட்டீங்கன்னா அந்த காரியம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஆபத்தா முடிஞ்சிடும்.